ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமாட்சி அம்மன் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான தோசை செய்ய போகிறோம். அதுவும் ரேசன் அரிசியை வச்சு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் நம்ம தோசை செய்ய போகிறோம். இந்த தோசை நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்தெந்த அளவுகளில் எந்தெந்த அரிசி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். கடைசி வரையும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஹோட்டல் ஸ்டைல் தோசை செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி, உளுந்து எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். வாங்க போடணுன்னா பார்த்துடலாம். குண்டரிசி எடுத்து வச்சுருக்கேன், நீல அரிசி, பச்சை அரிசி, உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம அளந்து எடுத்துக்கலாம் எந்தெந்த அளவுகள்னு. இப்போ இந்த படியில் 2 படி அளவு நான் குண்டரிசி எடுத்திருக்கேன். இது 200 படி. இப்போ நீங்கள் டம்ளரில் கூட அளந்து எடுத்துக்கலாம். டம்ளரில், கப்பில் எதுலனாலும் அளந்து எடுத்துக்கோங்க. இது நீல அரிசி. இது நான் 2 படி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட அப்படி குண்டரிசி இல்லாட்டா நீங்கள் நீல அரிசியை 4 பங்கு சேர்த்துக்குங்க. இப்போ நீல அரிசியில் நான் 2 பங்கு சேர்த்துருக்கேன். 200 வழக்கில் நான் 2 படி சேர்த்துருக்கேன். இப்போ அதே படியில் 1 படி அளவு நான் பச்சரிசி சேர்த்துருக்கேன். இப்போ 5 பங்கு நம்ம அரிசி சேர்த்துருக்கோம் 200 வழக்கில். இப்போ 1 பங்கு அளவு நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்த்துக்குங்க, அரிசியோடையே சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம ஊற வைக்க போகிறோம். 3 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்குங்க. சேர்த்து நம்ம இப்போ தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி நம்ம கழுவிக்கிறணும். நல்லா ஒரு 5-6 தடவை நல்லா கழுவிட்டு வந்துடுங்க. இப்போ தண்ணி ஊற்றி இப்போ ஒரு 5-6 தடவை நல்லா கழுவிட்டு வந்துடணும். இப்போ நான் 6 தடவை போல் நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள் அரிசி எப்படி இருக்குன்னு. நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ இது ஒரு 3 மணி நேரம் போல் நல்லா ஊறணும். இப்போ பாருங்கள் நல்லா 3 மணி நேரம் போல் ஊறி வந்துருச்சு. ஊறினது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம கிரைண்டரில் சேர்த்து இந்த மாவை அரைச்சிக்கலாம். அரிசியை சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நான் இதில் பாதி அரிசியை நான் சேர்த்து ஃபஸ்ட்டு அரைக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்குங்க. அப்புறம் நம்ம தண்ணி வேணும்னா நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் அரைச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி தேவைப்படுது. நம்ம தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் இப்போ நல்லா அரைச்சிருச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். கொஞ்சம் நர நரன்னு இருக்கணும். ரொம்ப நர நரன்னு ஆட்டிடாதீங்க. கொஞ்சம் நர நரன்னு இருக்கணும் தோசைக்கு. இப்போ நம்ம ஆட்டி வேற ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சாச்சு. இப்போ மிச்சம் இருக்க அரிசியை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ மிச்சம் இருக்க அரிசியும் நல்லா சேர்த்து இப்போ அரைச்சாச்சு. இப்போ நம்ம அரிசி மாவு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதே அதில் பாத்திரத்தில் நம்ம இதையும் சேர்த்து நான் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. 2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா அந்த மாவை நம்ம கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரம் போல் நல்லா புளிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள் 8 மணி நேரம் ஆச்சு. நல்லா நம்ம மாவு புளிச்சு வந்திருக்கு. இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. தோசை மாவு ஊற்றுற அளவுக்கு. இப்போ கொஞ்சமாக வெள்ளை சர்க்கரை எடுத்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவு எடுத்து நல்லா தோசை ஊற்றுற அளவுக்கு நம்ம மாவை கலந்து எடுத்துக்கலாம். இதை நம்ம சர்க்கரை சேர்க்கறனால இனிப்புலாம் இருக்காது. நம்ம கலர் நல்லா தோசைக்கு நல்லா கலர் கொடுக்கும். அதனால தான். இப்போ நம்ம தோசைக்கல்ல நல்லா ஹீட் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி தெளித்து இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றியாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இப்போ மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் வெந்து வரட்டும். இப்போ
இப்போ பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம தோசையை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் மொறு மொறுன்னு கலரும் சூப்பராக நம்ம தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு தோசையும் சுட்டு எடுத்துக்கலாம், நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம ஊற்றின மாதிரியும் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து மாவு நம்ம ஊற்றின பின்னாடி இப்போ தோசை கரண்டியில் இப்படி தேய்ச்சி விட்டுக்குங்க. தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா இதை விட நமக்கு ரொம்ப மொறு மொறுன்னு இருக்கும். அதுவுமே மொறு மொறுன்னு தான் இருக்கும். அதை விட இது ரொம்ப ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான மொறு மொறுன்னு சூப்பராக வந்துடுங்க. பாருங்கள் எப்படி கலர் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஹோட்டலில் வாங்குகிற தோசை மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு நம்ம தோசை. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு சத்தம் கேட்குன்னு நினைக்கிறேன். மொறு மொறுன்னு சூப்பராக இருந்துச்சு. தோசை டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. இதை ட்ரை பண்ணி